நாம வளர்க்குற செல்லப்பிராணிகள் அவங்க இருக்கும்போது நமக்கு எவ்வளவோ சந்தோஷத்த குடுக்குறாங்க. ஆனா, அவங்க நம்மள விட்டு போற அந்த சமயம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய வலி குடுக்கும். அந்த சமயத்துல நமக்கு என்ன பண்றது அப்படின்ற அடுத்த விஷயமே தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என் செல்லப்பிராணிகள் தான் உலகம்னு சொல்லலாம். சமீபத்துல 16 அண்ட் ஆஃப் இயர்ஸ் 16 வருஷம் எங்க கூடவே வாழ்ந்த ஸ்வேதாங்கிற பொமரேனியன் எங்கள விட்டு பிரிஞ்சுட்டா. அது வந்து டிசம்பர் 8ஆம் தேதி 2025. அந்த நேரத்தில பார்த்தா, ரெகுலரா நாங்க அடக்கம் பண்ற இடத்துக்கு ஃபோன் பண்ணப்போ, அங்க வந்து ஆளுங்க இல்லாம போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 2 1/2 மணி நேரம் நாங்க எங்க குடும்பத்தில இருக்கவங்க, என் சிஸ்டரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், ரொம்பவே தவிச்சுட்டோம். அப்பதான் வந்து எனக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் பெட் ஃபியூனரல் சர்வீஸ பத்தி தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க சொன்ன விஷயம்னா, "மேடம் நாங்க வண்டி அனுப்பட்டுமா? இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க கூட்டிட்டு வாங்க. அட்ரஸ் அனுப்புறோம்ன்னு" எத பத்தியுமே அவங்க யோசிக்கவே இல்ல. உடனே அவங்க அட்ரஸ் அனுப்புனாங்க. என் குழந்தைய கூட்டிட்டு நான் வந்து கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட் பெட் ஃபியூனரல் சர்வீஸ் அந்த இடத்துக்கு நான் போனேன். அவ்ளோ அழகான ஒரு பெட் பியூரல் கிரவுண்ட நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதாவது நம்ம செல்ல பிராணிகளுக்கான ஒரு நந்தவனம்னு சொல்லலாம். அந்த பெட் பரியல் கிரவுண்ட். அத வந்து உருவாக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இப்போ நம்ப நம்ம ஒரு ஒரு செல்லக்குட்டிய வளர்க்குறோம்னா, அவங்களுக்கு வந்து அவங்கள பிரியிற காலம் வரும்போது நம்மளால தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வயதானவர்கள் அவங்க வீட்ல இருக்காங்க, அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா, ஏதாவதுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பெட் பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடங்கள் இருக்கு. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா, அவங்களே வண்டி அனுப்பி கூட நம்ம செல்லப்பிராணிகள கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வேணுமா, அவங்களுக்குன்னு தனி ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அவங்கள அடக்கம் பண்ற இடத்துல, அவங்க எப்படி வந்து நம்ம மனிதர்களுக்கு மரியாதை குடுப்போமோ, அதே மாதிரி வந்து அந்த செல்லங்களுக்கும் மரியாதை குடுத்து, எல்லா சடங்குகளும் செய்யறதுக்கு என் கூடவே எல்லாரும் நின்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு மனச வருடுற மாரி. உடனே நான் அந்த பதிவு போடணும்னு நெனச்சேன். பட் அந்த நிலையில நான் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன்னா, என்ன மாதிரி ஒரு எங்கன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்கவங்களுக்கு, இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நீங்க ஒரு அவசரம் அப்டின்னா, இல்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு யாரும் இல்லன்னு நெனைக்காதீங்க. இவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. எல்லா விஷயமும் வந்து கன்டென்ட் ஆயிடாதுங்க. நான் கன்டென்ட்டுக்காக இத நான் பண்ணல. இல்ல ப்ரமோஷனுக்காகவும் பண்ணல. இதெல்லாம் ப்ரமோஷனுக்கு செய்ற விஷயம் இல்ல. என் மனசார நான் பட்ட ஒரு ஒரு அந்த 2 1/2 மணி நேரம் கஷ்டத்த நீங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், நான் இந்த பதிவையே உங்களுக்கு நான் குடுக்குறேன். கைண்ட்லி ஷேர். உங்களுக்கு வேணும்னா அவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. 24 மணி நேரமும் உங்களுக்காக அவங்க காத்துட்ருப்பாங்க.